ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு 0 லக்ஷ்மி. நிச்சயமாக இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நான் வார்னிங் அலாட் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணுறது காரணம், நம்ம ஷெரின் அவர்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த துபாய் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம பேசிகிட்டு இருந்தோமே. எஸ், அந்த பேஜ் ஜோகா சஸ்வென், இந்த பேஜ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கன்னு மாதிரி பேசி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரீசெண்டாக 550 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம மெர்ச்சி செந்தில் அவர்கள் கூட போஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது இது மாதிரி பணம் பறிக்கிறதுக்காக அவரோடதுலேயே ஒரு லிங்க்கு கொடுப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளதை ஹேக் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த ஹேக்குங்கிறது நிறையா விதங்களில் நடக்கும். அதை பற்றி நமக்கு நிறையா நாலேஜ் கிடையாது தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்றைக்காக இருந்தாலும் யாருக்கிட்டேயுமே யாரும் பணம் வேணும்னு கேட்கவே மாட்டாங்கங்க. டைரெக்டாக ஃபோன் பண்ணி கூட ரியல் லைஃப்லேயுமே கேட்குறேன், ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிப்ரிட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே இருக்க அன்பில் நம்ம இதெல்லாம் யோசிக்காமல் பண்ணிடுறோம். அப்புறம் டக்குன்னு பணம் போனதுக்கப்புறம் வருத்தப்படுறோம். அதுலேயும் ஒரு 20,000 10,000 இது மாதிரி சம்திங் மணியெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஷெரின் அவங்களுடைய பேஜ்லேயுமே அவங்க பேசுகிற மாதிரிலாம் போயிட்டுருக்கும் போல். ஸோ அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், கண்டிப்பாக அந்த பேஜிலேருந்து யார்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் யாரும் பண்ணாதீங்க. இது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிவிடுங்க. இது வந்து ஷெரினோட பேஜ் அப்படிங்கிறதுனால இந்த இஷ்யூ நடந்ததுனால நான் சொல்கிறேன். பட் நாளைக்கு யாரோட பேஜில் நடந்தாலும் எந்த ஒரு செலிப்ரிட்டிக்குமே வந்து பணம் கேட்க எந்த செலிப்ரிட்டியும் மாட்டாங்க. அது ஒரு புரிதலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு அவங்களோட லிங்க்கில் இருக்கவங்க மூலமாக நம்ம ட்ரை பண்ணுறாங்க சிலர். அதனால் அவங்கள போய் சென்றடைகிறதில்ல. இதெல்லாம் ஒரு நாலேஜுக்கு இந்நேரம் நான் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லும்போது நான் உங்ககிட்ட பேசணும் இல்லையா, இது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம் இதுவும். ஸோ அதுவும் பார்த்து தான் செய்யணும். அது மாதிரி நீங்கள் செலிப்ரிட்டிஸ்க்கு கொடுக்குறோம் போய் சேருது அப்படின்லாம் ஏமாத்துறாங்க. அதையும் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் ஷெரின் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம சுவாமி ரிலேட்டடாக துபாய் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, 500+ ஃபாலோவர்ஸ் இருந்த இந்த ஜோகா சஸ்வென், எக்ஸாக்டாக இந்த பேஜ் இப்போது ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து ஏதாச்சும் பணம் கேட்குறதோ இல்லை வேறு ஏதாச்சும் சேட் வந்தாவோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு புரிதலுக்காக. கண்டிப்பாக ஷெரின் அவர்களே உங்களையெல்லாம் நாடி இது மாதிரி பேசுவாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. அவங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி சீப்பான விஷயங்கள் செய்வாங்களா? பணம் கேட்குறது சீப்புன்னு சொல்ல, பட் இப்படி ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட நேமையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணும். இந்த கடினமான தருணத்தில் ஷெரின் அவர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக நம்மளுடைய சேனல் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.